சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி 10வது வீடு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். சனி பகவான் பெயர்ச்சியான வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அப்ப மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் டாக்டருக்கு படிச்சிடலாம், நர்ஸுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நர்ஸுக்கு படிச்சிடலாம், வாதம் விவாதம் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடியவங்க 12th முடிச்சுட்டு லா படிக்கலாம். இப்படி அதிகார தோரணையான தன்னுடைய பேச்சு தன்னுடைய செயலாக்கங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாக இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. மிருகசீ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. அப்ப செவ்வாய், ராகு, குரு 3 நட்சத்திரங்களும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய 10வது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சினால அரசியல்ல கொஞ்சம் பிரவேசம் பண்ணலாம், ஆன்மீகவாதியா இருக்கலாம். இப்படி தெளிவான அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாய் இந்த ஜாதகம் நல்ல நிலைமைக்கு உச்ச நிலைமைக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கள் வரணும்னா விஷ்ணு பெருமானை நினைக்கணும், குரு பகவானை நினைக்கணும், இவங்களை நினைச்சு சனீஸ்வரன் பகவானையும் நினைக்கணும். நல்ல வேலை, வேலையில முயற்சி, வேலையில பதவி, இப்படி கிடைக்கக்கூடிய தன்மை சனி பெயர்ச்சியில உங்களுக்கும் உண்டு. பல அரசியல் சட்ட மேதைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுடைய அமைப்பு 10வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி ஆனனால உண்டு. சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான அற்புதமான டாக்டர்களுக்கு ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. இந்த தன்மை எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய நேரமும் இருக்கு. ஆனா கணவன் மனைவி ஒட்டுணிந்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் நேசிக்கணும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண 2 பேரும் கலந்துரையாடணும். கலந்துரையாடி இருந்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல நிலைமையும் இருக்கு. இல்லைன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் நிறையவே இருக்கு. பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது ஒரு 25, 27, 30 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய தோஷம் உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். உச்ச நிலைக்கு போனாலும் என சேராது, காதலிச்சா கூட மாட்டிக்குவீங்க. ஆனா ஒரு கட்ட கால வயசு ஒரு 35 வயசுக்கு மேல குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கும். ஆனா குரு பகவான் வீட்டுல தான் இன்னைக்கு சனி பகவான் பயிற்சி வர்றாரு. பெரிய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு பார்ப்பீங்க, கோயில் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க, எங்கேயாவது ஒரு கோயில் கட்டும், கோயிலுக்கு தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசைகள் வரும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கு. ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் புதன் பகவான் சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஒரு அலிகிரகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம். ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா உங்களுடைய உடல் மாற்றம் ஏற்படும். இந்த உடல் மாற்றம்னால அரவாணிகளுடைய அமைப்பு வரக்கூடிய தன்மை கூட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. கட்டுக்கோப்பா இருந்து நல்ல குலதெய்வத்தை மனசார வேண்டி 4 பேருக்கு உபயோகப்படும் சொல்லக்கூடிய ஆசைகளோட வாழ்ந்து வந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது. ஏன்னா இந்த 3 நட்சத்திரங்களுமே உங்களை உச்சத்துல கொண்டு போகக்கூடிய நட்சத்திரத்துடைய தன்மை தான் 3மே. அப்ப தலை வணங்கக்கூடியது சனீஸ்வரன் பகவான. இந்த பெயர்ச்சி எங்களை நல்லபடியாக்கி கொடு, எங்க வீட்டுல துன்பங்கள் எதுவும் வரக்கூடாது, கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும், நோய் மட்டும் வரக்கூடாது, நோய் கடன் மட்டும் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு போலீஸு கேஸுன்னு கேட்டு அதில் அலையக்கூடாது, இப்படின்னு சனி பகவானை மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுலேயும் மாட்டிக்க மாட்டீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அந்த மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தலைவணங்கி வழிபட்டுக்கிட்டு வரக்கூடிய அற்புதமான தெய்வம், கிரகத்துக்குள்ளேயே ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்றவர் அண்ணன் சனீஸ்வர பகவான். அவரை வழிபடுங்க. இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். அற்புதமான நேரம் வருது. ஏன்னா குரு ராகு செவ்வாய் இருக்கிறனால படிப்புலையும் பண்புள்ள ஒரு அமைப்பும் உண்டு. வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்,
வெளிநாட்டு பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு தன்மை கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் உண்டு. கலைத்துறையோ காவல்துறையோ இப்படி உயர் அதிகாரிகளை வரக்கூடிய நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. ஆண்டவனை பரிபூர்ணமாக வழிபடுங்க, அண்ணனை பரிபூர்ணமாக வழிபடுங்க. யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடைய ராசி இந்த மிதுன ராசி தான். டைம் கிடைச்சா உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்க, உங்கள் முன்னோரை வழிபடுங்க. அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவரை வழிபடுங்க. இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு யோகம் தரக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமைக்கு கொடுப்பாரு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் அண்ணன் தம்பி ஆகாது, தாத்தா ஆகாது, சொல்லி கொடுத்த குரு ஆகாது, உங்கள் குழந்தைங்க ஆகாது. இந்த 3 பேரையுமே தெளிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு குறைவு தான். முன்னோருடைய சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வம்பு தும்பு வழக்குகள் எதுவும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. முன்னோர் சொத்து கிடைக்கும், அதுல எதுவும் வில்லங்கம் வராம, கோர்ட்டு கேஸு வராம அதை அப்படியே பாலிஷா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் சொத்து உண்டு. அது தாய் தகப்பன் சொத்தோ இல்லை தகப்பனுடைய அப்பா வழி சொத்தோ, இந்த சொத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்கும். காரும் வாங்கலாம், பர்சனல் லோனும் வாங்கலாம், ஹவுசிங் லோனும் வாங்கலாம். தான் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான பண வரவு, தன வரவு ஏதாவது ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த காசை பயன்படுத்தணும். தப்பானதுக்கு பயன்படுத்தக்கூடாது. கடன் வாங்கி கடன் அடையக்கூடாது. காசு வாங்கினா மண்ணில் போடுங்க, இல்லை நகையில் போடுங்க. இப்படி பொதுவாக வாங்கக்கூடிய தன்மைகளில் காசை வாங்கினீங்கன்னா அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு சக்திகள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. ஆனால் தேவையில்லாமல் போட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. கணவன் மனைவி அனுசரித்து அன்போட பண்போட விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உல்டாவாக போகாது, நல்ல நிலைமைக்கு வரும். உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க. பல தீர்த்த யாத்திரைகள் போங்க, பல கோயிலுக்கு போங்க, ஆன்மீக வழிபாடை சொல்லி கொடுங்க. ஆன்மீக தன்மையை பேச வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உச்ச நிலையில் இருக்கும். சனி பகவானுடைய பார்வை 10வது வீட்டில் இருக்கிறனால ஒரு யோகமும் இருக்குது. ஆனால் 10வது வீடுன்னு கேட்குறது 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். அந்த துர்ஸ்தானத்தில் கெட்டு போச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 17 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் லைஃப்பை இழந்துடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோய் நம்பலாம், டிசீஸ் வந்துடும், உடம்புல ஏதாவது ஒரு அங்க வீகிரினம் வந்துடும், மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால விபத்து, வேற எதுவும் இன்ஸ்டன்ட்டு, எதுவும் அவமானம் அவப்பேறு வரக்கூடாதுன்னு சனி பகவானை பரிபூர்ணமாக வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. குறையில்லாமல் இருக்கணும். இன்பத்தையே செய்யக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான். துன்பம் இல்லாமல் நீங்கள் வாழணும். சிவாய நம.